ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி திருணாயமேனே अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर भक्तांग्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत् परांकुशमुनिं प्रणतोस्मि नित्यम्। अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्री गुरवे नमः। ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால் ஆச்சரியமான சன்னிவேஷம். ஒரு சங்கோஷ்டியாய் பார்த்தசாரதி சுவாமி சபாவினுடைய 125வது வருஷத்தின் பூர்த்தி என்கின்ற மகோத்சவத்துக்கு ஓரங்கமாய் இந்த சிறப்பாக ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கிற ஒரு 4 நாள் உற்சவத்துக்கு உபோத்காத்தமாய் கார்த்தால பல மங்களமான வாத்திய இசை, அதோடு சேர்த்து திவ்யநாம சங்கீர்த்தனம். யாதிருச்சிகமாக இப்போ ஆச்சாரியவரியர் இங்கு வந்து எழுந்தருளியிருந்து அவருடைய சமீக்ஷத்தில் நடக்கக்கூடிய ஒரு மகோத்சவம். நிறைய வித்வான்கள், விதுஷிகள், சங்கீத சாஸ்திரத்திலும் வாத்தியத்திலும் தேர்ச்சி பெற்ற மகான்கள் ஒரு சம்மேளனமாய் வரக்கூடிய ஒரு உற்சவம் இது. ரொம்ப பாட்டு தெரிஞ்சவா கோஷ்டியில் அடின்னு ரொம்ப பாடுறதே இல்லை, ஆனால் அது அப்படி அமைஞ்சு போயிடுத்து. பஞ்சரத்னத்துக்கு ஒரு முன்னோடியாக ஓரிரண்டு வார்த்தை பஞ்சரத்னத்தை பற்றி பேச சொல்லியிருக்கா. ஒன்றும் கூஸ்வ அந்தகாரஹா ரூதன் நிரோதகாங்கிற ஒரு விதிவாக்கியம். கூ என்கின்ற எழுத்தே உள்ள இருக்கக்கூடிய இருளை காண்பிக்கும், ரூ என்கின்ற எழுத்து அந்த உள்ளிருக்கக்கூடிய இருளை போக்கும் என்பது குரு சப்தத்துக்கு பிரதானமான அர்த்தம். அந்த குரு சப்தத்துக்கு ஏற்றவாறு நம் பிராச்சீன பரம்பரையிலும் ஒவ்வொரு இடத்திலும் குருவந்தனம் செய்வதுங்கிறது ஒரு வழக்கமாக பெரியவாள்லாம் வச்சுருக்கா. இது இன்னொன்னும் தீட்சிதருடைய 250வது வருஷமாக இருக்கின்றபடியால் அந்த சுவாமி தன்னுடைய முத்திரையை காண்பிக்கும் பொழுதும் குரு குஹங்கிற சப்தத்தின் மூலமாகத்தான் காண்பிக்கிறார். அப்போ ஒரு ஆச்சாரியனுடைய விசேஷம் என்ன அப்படிங்கிறது எடுக்கிறார். இதை ரகசியத்ரய சாரம்ங்கிற ஒரு கிரந்தத்தில் சுவாமி தேசிகன் விசாரிக்கிறார். ஒரு ஆச்சாரியன் கீழே படிக்கக்கூடிய 4 சிஷ்யர்கள், அது லௌகீக பாட முறையாக இருக்கட்டும், சாஸ்திரிய பாட முறையாக இருக்கட்டும். அப்போ பாடம்னு பயிலும்போது ஒரு குழந்தைக்கு படித்த பாடம் பாடல் எல்லாம் ஞாபகம் இருக்கு, பாக்கி 3 மறந்து போய்டுறது. ஏன்னு கேட்டார். இது சாஸ்திரத்தில் வருது ஒரு விசாரம். கத்துக்கிறவா ஒரே கண்டென்ட்டை தான் கத்துக்கிறா, ஒரே டீச்சர்கிட்ட தான் கத்துக்கிறா. ஒருத்தர் ஞாபகம் வச்சுக்கிறார், பாக்கி 3 பேர் ஞாபகம் வச்சுக்கல. ஏன்? அதுக்கு நம்ம பல பல காரணங்கள் சொல்லலாம். இவர் புனராவர்த்தி பண்ணலை, ப்ராக்டிஸ் பண்ணலை, கற்றுக்கும் போது சரியா கற்றுக்கல, ஏதோ ஒன்று, இதெல்லாம் சொல்லலாம். அவர் ஒரு பதில் சொல்றார். அவரவர்கள் தங்கள் ஆச்சாரியன் பக்கலிலே வைத்திருக்கும் அபிமான தாரதமியத்தாலிலே அது இருப்பது. அப்படின்னா நீயும் ஆச்சாரியன் மேலே எவ்வளவு மதிப்பு, ரெஸ்பெக்ட் வச்சிருக்கியோ அதுக்கு ப்ரப்போர்ஷனலாக தான் ஞாபக சக்தி இருக்கோன்னுட்டார். அதனால அது ஒரு சாஸ்திரம் ஞாபகம் இருக்குன்னு சொன்னால் அது பல விஷயங்கள் என்ன ஆகிடும், பல பேர் சொல்லிடுவா இது வரைக்கும் வந்துடுத்து, இட் இஸ் ஜஸ்ட் கம் டில் ஹியர், அதுக்கப்புறம் வரலேன்றுவா. அப்புறம் அதுக்கு எப்படி வரும், வந்தால் தானே பிரயோஜனம். இல்லை எல்லாரும் தொண்டைக்குள்ளேயே இறங்கி பார்க்க முடியும். அப்போ ஆச்சாரியன்கிறது அதி முக்கியம். அப்போ ஒரு ஆச்சாரியனுக்கு வந்தனம் செய்யும் விதத்தில் தான் ஒரு பஞ்சரத்னத்தின் பத்ததியே இருக்கு. குருலேக எட்டுவண்டின்னு அந்த ஒரு சின்ன இடத்துல தியாக பிரம்மம் ஒரு ஆச்சாரியனுடைய முக்கியத்துவம் என்னங்கிறத காண்பிக்கிறார். மேலே விவரித்து சொல்லும்போது தியாகராஜர் 5 இடங்கள்ல எடுக்கிறார். இது அடியேனுக்கு ரொம்ப அதில் எப்படி இதை 5 கொண்டு வந்தாங்கிற அந்த
ஹிஸ்ட்ரி தெரியல, தெரிஞ்சவாள்லாம் இங்கே முன்னாடி உட்காந்துருக்கா, அந்த ஹிஸ்ட்ரி அதில் எப்படி வந்திருக்கோம் அப்படிங்கிறது. ஆனால் ஒன்றும் இது ஒரு விஷயங்கிறது ஒரு பரம்பரையாக வந்துடுத்து, ஒரு 50-60 வருஷமாக வந்துடுத்து அப்படின்னா முதல் பாடல் எதற்காக அப்படின்னு ஒரு சங்கதி சொல்றது வழக்கம். அப்ப ராமனை இஷ்ட தெய்வமாக கொண்ட தியாகராஜர், தியாகேஷன்னாலே அது திருவாரூர்ல இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பெயர். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதனுக்கும் தியாகராஜன் ஒரு பேர் உண்டு. ஏன்னா தியாக மண்டபம்னு அந்த இடத்துக்கு பேர். அப்பேற்பட்ட பெருமாளுடைய குணாதிசயங்களை 5 ராகங்கள்ல ஒன்னுத்துக்கு ஒன்று அடுத்தடுத்து பாடியிருக்கார். அப்போ முதல் கீர்த்தனை இந்த நாட்டையில் அமைஞ்சிருக்கக்கூடியது ஏறத்தாழ பகவானுடைய ஸ்வரூப நிரூபக தர்மத்தையும் நிரூபித ஸ்வரூப விசேஷணங்களையும் ஒவ்வொன்றாக எடுத்து காமிச்சுட்டே போறது. அதுல ஒரு இடத்துல சாதிக்கிறார், பெருமாளுடைய நைல்யம் எப்படி இருக்கு. இந்திர நீலமணி சன்னிவா பகன சந்திர சூரிய நயனா பிரமேய வாகீந்திர ஜனக சகலேஷ சூப்ர நாகேந்திர சயன சமன வைரி சன்னுத. இந்திரநீலம், அதாவது ஏதாவது பகவானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை ஏதோ ஒரு வஸ்துவோடு ஒப்பிட்டு சொல்ல வேண்டும். பட்டத்திரியில் இதை ஸ்ரீமன் நாராயணியத்தில் சொல்லும்போது என்ன சொல்றார், பெருமாளுடைய கன்னங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஒப்புமை காண்பிக்கிறார். இட் இஸ் ஆஸ் இஃப் யூ வுட் ஸ்கூப் 2 பியூட்டிஃபுல் போர்ஷன்ஸ் ஃப்ரம் எமரால்ட் மவுண்டன். ஒரு பச்சை மலையில போய் 2 ஸ்கூப், எப்படி இப்போ ஐஸ்கிரீமை ஸ்கூப் பண்ணி எடுக்கிறோமோ அந்த மாதிரி எடுத்துட்டு 2 கன்னமா வச்சுட்டு அதுக்கு மேலே 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 வெண்ணெய் போட்டுட்டே இருக்கணுமா. போட்டுட்டோம் அப்புறம் நன்னா தேக்கணும். இந்த ஆரன்முலா கண்ணாடின்னு ஒன்று உண்டு, தேக்க 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 பழக்கும். அந்த மாதிரி பளபளான்னு ஆகுமா 2 கன்னங்கள். அதுல பெருமாளுடைய மின்னுமா மகர குண்டலங்கள் வில்வீசும் என்கின்றாளால் கலையிலங்கு மொழியாளர் கண்ணபுரத்தம்மானை கண்டாள்களோன்னு திருமங்கையாழ்வாருடைய திருக்கண்ணபாசுரம். அந்த காதல சாத்தின் இருக்கக்கூடிய மகர குண்டலங்களுடைய அந்த பிரதிபிம்பம் அழகான அந்த கன்னத்துல படும். அந்த இடத்துல பச்சைன்னு ஒரு நிறத்தை சொல்றார். ஆனா சாதாரணமா இன்னும் சில இடங்கள்ல வரும்போது நைல்யம்னு வருது. இது எப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஹிந்துல பெரிய கார்ட்டூனிஸ்டா இருந்தார். அப்புறம் நித்தியபடி கிருஷ்ணருக்கு ஒரு சித்திரம் மாதிரி வரைஞ்சு கொடுக்குறார், கேஷவ்னு பேர். அவர்கிட்ட நான் கேட்டேன், எழுதக்கூடியவாளுக்கு இது எப்படி பிரதானம்னு. அப்ப அவர் சொன்னார், ராமருக்கு நீலத்தை சொல்றதை விட ஒசத்தி பச்சையை சொல்றதுன்னார். ஏன்னு கேட்டேன். இந்த விப் கியார்னு அந்த 7 நிறங்கள்ல நடுநிலையில இருக்கக்கூடியது கிரீ. அதனால அந்த கிரீன் தான் எங்களுக்கு பிரதானமா சொல்லுவா. அப்ப கிரீன் சில பேர் பிரதானம்ங்கிறா. ஆனா கம்பர் பார்த்துட்டார். ஏன்னா சில பேர் கிரீனுங்கிறா, சில பேர் ப்ளூங்கிறா. எப்படி தெரியறது, இவர் மேல வெளிச்சம் போட்டாதான் தெரியும் போல இருக்குன்னார். ராமர் யாதிருச்சிகமாக காட்டுக்கு புறப்பட்டு செல்ல வேண்டும் என்று நடந்தானாம். அப்போ சூரியனுடைய கிரணங்கள் நன்றாக ராமனுடைய திருமேனியில் பட்டதாம். வெய்யோன் ஒளி தன் மேனியில் விரிஜோதியில் மறையன் கம்பர். அதாவது சூரியனுடைய கிரணங்கள் ராமனுடைய திருமேனியில பட்டு சூரிய கிரணங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த துவனி, அந்த பளபளப்பு போயிடுதான். ராமர் அவ்வளவு அழகா பிரகாசிக்கிறாராம். வெய்யோன் ஒளி தன்மேனியில் விரிஜோதியில் மறைய, நடுவில் சீதை போறா. பொய்யோ எனும் இடையாள், அது இருக்கா இல்லையான்னு சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு சிற்றடையாளாக மத்தியஸ்தலாக அவ போறா. பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். அவனுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய இளையபெருமாள் இளங்கோஷ் என்றாராம். இப்ப ராமருடைய நிறத்தை சொல்லணும். அது மையோ, ஒருவேளை கன்னத்துல கண்கள்ல போட்டுக்கக்கூடிய மையில இருக்கக்கூடிய கருப்போ அது மையோ, அல்லது பச்சை மலையில இருக்கக்கூடிய மரகத பச்சையோ மரகதமோ, இல்லை நீலக்கடல்ல இருக்கக்கூடிய அந்த நைல்யமோ, இல்ல கருத்த மேகங்கள்ல இருக்கக்கூடிய கருப்பும் வெளுப்புக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறமோ. வெய்யோன் ஒளி தன்மேனியில் விரிஜோதியில் மறைய, பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான் அது மெய்யோ மறிகடலோ மழைமுகிலோ என்று அது இதெல்லாம் முடிச்சுட்டு கம்பர் என்ன சொன்னார்னு விஷயம் தெரியணும் இல்லையா. ஐயோன்னு விட்டார். காட்டலாகா தன்மையை காண்பிப்பதற்கு இது ஒரு வார்த்தை. ஐயோங்கிறது பொதுவாக நம்ம ஆண்கள் எல்லாம் சொன்னா இது அவனுடைய பத்னியாவோ வந்துருவோ இவோ வந்துருவோம்பா. ஆனா ஆழ்வார் ஆனாவுன்னா ஐயோ ஐயோன்னு தான் சொல்வார். ஏன்னா அதுக்கு வியாக்கியாதா சொல்றார், காட்டலாகா தன்மையை கச்சேரி எப்படி இருந்தது, ஐயோ நன்னா இருந்ததுன்னு சொல்றா இல்லையா. அப்ப அது நன்னா இருக்குங்கிறதுக்கு முன்னாடி அந்த ஐயோக்கு அப்புறம் அது சொன்னா நன்னா இருக்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த ஐயோங்கிற வார்த்தைக்கு அவ்வளவு ஒசத்தி இருக்கு. அப்ப பெருமாளுடைய நைல்யம் இருக்கு இல்லையா, அதை தான் சொல்றார் இந்திர நீல மணி சன்னிபாப. ஆச்சாரியால் வரதுனால
ஆதிசங்கரர் ஷட்பதின்னு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணார். அதுல ஒரு ஸ்லோகத்துல வார்த்தைக்கு வார்த்தை கொண்டு போறார், யமக ரீதியில கொண்டு போறார். உத்ருத நக நகபிதனுஜ தனுஜகுலாமித்ர மித்ர சசி திருஷ்டே திருஷ்டே பவதி பிரபவதி ந பவதி பவத்திரஸ்காரஹான்னு ஒரு ஸ்லோகம். இல்ல பின்னாடி பின்னாடி கோத்து கோத்து வரும். உத்ருத நக, எவன் ஒருவன் மலையை தூக்கி பிடித்தானோ, நகனா பர்வதம், நகபித் அந்த மலைகளுக்கு இருந்த சிறகை எவன் அறுத்தானோ, நகபித் இந்திரன், அனுஜ அவனுக்கு தம்பியா இருக்கக்கூடிய வாமனன். உத்ருத நக நகபித் அனுஜ தனுஜ குலாமித்ர, அமித்ர குல அமித்ர, அதாவது தானவர் குலத்துக்கு எதிரியாக இருக்கக்கூடியவனே மித்ர சசி திருஷ்டேன்னு எடுக்கிறார். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. தீக்ஷிதர் சூரியமூர்த்தேங்கிற கீர்த்தனையில சாரச மித்ர மித்ரன்னு ஒரு வார்த்தை எடுப்பார். ஏன்னா சூரியனுக்கு ரிக்வேதத்துல சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை மித்ர. அதனால மித்ர சசி திருஷ்டே, எவனுடைய நேத்திரங்கள் ஒன்னு சூரியன் ஒன்னு சந்திரனா இருக்கோ, அதனால தான் சந்திர சூரிய நயன அப்பிரமேய வாகீந்திர, இது சொல்லுக்கும் வாக்குக்கும் அடங்காததா இருக்கே. அப்பிரமேய வாகீந்திர ஜனக சகலேஷ சுப்ர நாகேந்திர சயன சமன வைரி, இது ஒன்னொன்னுத்துக்கும் பத பிரயோகம் என்ன அழகா தியாகராஜர் பண்ணியிருக்கார். இதை சங்கீதத்தோட கலந்து பாடினா ரொம்ப அழகா பெரியவாள்லாம் எடுக்கிறார். இதை மேல எடுக்கிறார் தியாகராஜர். அப்பேற்பட்ட வாகீந்திர ஜனக, வாக்குக்கு இந்திரன், வாக்குக்கு இந்திரன்னா அந்த இடத்துல பிரம்மான்னு ஒரு அர்த்தம். ஏன்னா ஆசம்சாரம் விததமகிலம் வாங்மயம் யத் விபூதி யத் ப்ரூபங்காத் குசுமதனுஷா கிம்கரோ மேரு தன்வான்னு வாக்கியம். அதனால அந்த வாக்குக்கு அதிபதியா இருக்கக்கூடிய பிரம்மாவை பிறப்பித்தவன் வாகீந்திர ஜனக சகலேஷ, எல்லோருக்கும் ஈஷத்வத்தை கொடுப்பவர். இந்த ஈஷங்கிற சப்தம் ரொம்ப ஜாகிரதையா பயன்படுத்த வேண்டிய சப்தம். அதனால சகலேஷ சுப்ர, எவன் ஒருவன் திருமேனி அவருடைய திவ்யமங்கள விக்கிரகம் குற்றமற்றதாக இருக்கின்றதோ, நாகேந்திர சயன, எவன் நாகங்களுக்கு இந்திரனாயிருக்கக்கூடிய ஆதிசேஷனில் சயனிக்கின்றானோ, நாகேந்திர சயன சமன வைரி, அப்படின்னா எவன் ஒருவன் ஒரு காலகட்டத்தில் அந்த காமனையும் எரித்து யமனையும் ரட்சித்து காத்து கொடுத்த அந்த சிவனோ, சமன வைரி சன்னுத, அவர்களால் போற்றப்படக்கூடிய பகவானே. அடுத்தது இதே கீர்த்தனையில் எடுக்கிற, இதை ரச்சனம் பண்ணவர் யார்? அப்போ ரெண்டு வார்த்தையை சேர்த்து சொல்றார். ஒன்னும் அஹல்யாக்கு சாப விமோச்சனம் கொடுத்தவர், பாத விஜித மௌனி சாப சவ பரிபாலவ, அப்படின்னா பாத விஜித மௌனி, ஒரு முனி சாபம் கொடுத்திருக்கார். அந்த சாபம் கொடுக்க பெற்றவள், எவளுக்கு சாப விமோச்சனம் பகவானுடைய திருவடியால் தூளியால் ஏற்பட்டதோ அப்பேற்பட்டவளுடைய பெருமையை சேர்த்து, எவன் ஒருவன் பிலஜ மௌனி, கரையான் புற்றிலிருந்து தோன்றினானோ, ஒரு சாஸ்திர வாக்கியம். என்னன்னா தைத்திரியத்துல என்ன சொல்லியிருக்கா, பூமாதேவிக்கு செவிஸ்தானமா இருக்கக்கூடியது கரையான் புற்று. ஆல் த டெர்மைட் ஹில்ஸ் தட் வி see represent the years of Mother Earth. அந்த கரையான் புற்றுங்கிறது தான் பூமாதேவிக்கு செவிஸ்தானம் என்றால், அந்த பூமாதேவிக்கு செவிஸ்தானமா இருக்கக்கூடிய கரையான் புற்றிலிருந்து பிறந்தவர் பிலஜ மௌனி என்றால் கரையான் புற்றிலிருந்து பிறந்த மனனசீலகா என்கின்ற முனி, அப்படின்னா வால்மீகி, அவரால் கொண்டாடப்படக்கூடியவரேன்னு பாத விஜித மௌனி ஷாப்பன்னு எடுக்கிறார். பரம பாகவத மௌனி வரச சிவிபாகர சனக சனந்தன தீஷ சுரகிம் புருஷ கனக கஷிபு சுத நாரத தும்புரு பவன சூனு பாலச்சந்திரதர சுக சரோஜ பவ భూసురవరులు పరమ పావనులు ఘనులు శాశ్వతులు కమల భవ సుఖము సదానుభవులుగా ఎందరో మహానుభావులు. As I'm speaking these divine lines of Sri Tyagaraja Swami, I've received the very divine Onavil of Thiruvananthapuram. This is going to be a grand, a mega Natya production titled Endaro Mahanubhavulu, a festoon of the devout. We have chosen the inspiring events from the lives of 14 Acharyas, Mahans, who have trod Bharata Bhumi. ದೊಡ್ಡಾಚಾರ್ಯ, ಆದಿಶಂಕರಾಚಾರ್ಯ, ವೇದಾಂತ ದೇಶಿಕ, ಮುತ್ತುಸ್ವಾಮಿ ದೀಕ್ಷಿತ, ಪೋತನ, ಜಯದೇವ, ಆಂಡಾಳ್, ಮೀರಾಬಾಯಿ, ಕಂಬನ್, ತಿರುಮಳಿಸೈ ಪಿರಾನ್,
Bhadrachala, Ramadasu, Goswami, Tudasidasa, Purandaradasa and Tukara. We have strung it together into a beautiful dance production that is primarily Bharatanatyam based with movements of Odissi, Ghumar and Mohiniyattam, which is going to be multilingual as well with lines chosen from Sanskritam, Marathi, Brajbhasha, Rajasthani, Telugu, Kannada, Tamil. So many languages put together. I've had the opportunity to work with dancers, Natya Gurus of great repertoire in the last 15 years. This is an opportunity for me to have curated the production, to have done the storyboard and narrate the production in English. The choreography is by the very famous, revered Kalaimamani Srimati Anita Guha. The music is by the great-grandson of Subramanya Bharati, a Sangeet Natak Academy awardee, Dr. Rajkumar Bharati. And the soundscape design is by Sri Sai Shravanam, one of the contributing engineers to the award-winning Life of Pi movie. We have all come together to present this grand production Endaro Mahanubhavalu in your city. On the 26th and on the 27th of September at the Prestige Center of Performing Arts in Bengaluru, we are presenting this production. On the 3rd and the 4th of October, we are doing it at the Naradagana Sabha in Chennai. On the 1st of November, we are doing it at the Fine Arts Society Chembur in Mumbai. And on the 29th of November at Kamani Auditorium in Delhi. Tickets are flying off the shelves. Please be present, buy your tickets and be with your family to watch this, I would say, once in a lifetime event. We are extremely thankful to the title sponsor, to the event sponsor, to the associate sponsors and to those hands who have supported us. To the all of you, thank you. To the all of you, Vandanamulu, please be present. Namaskar. அடுத்தது மேல கரதிருத ஷரஜால அசுரமதாபஹரண. இது ஒரு பாடக்கூடியவாளுக்கு இந்த விதி தெரியும். பாடும்போது ஒரு ரீதியில பாடுவா. இதை பிரிச்சு பார்த்தோம்னா பிரிச்சு பாடுறதுக்கும் துளி கூட சம்பந்தமே இருக்காது. தியாகராஜர் அப்படிதான் எழுதியிருக்காரா இல்லாட்டா அப்படிதான் பாடணுமா அது ஒன்றும் தெரியல. ஏன்னா பாட்டா கத்துக்கும் போது அது ஒரு ரீதியில போகும். அது பிரிச்சு பதம் பார்த்தா இது வேற கீர்த்தனை அது வேற கீர்த்தனைன்னு தோணி போயிடும். அந்த மாதிரி இவர் சொல்றார் கரதிருத ஷரஜால அசுரமதாபஹரண அவனீசுரசுராவன வன கவீன பிலஜ மௌனி கிருத சரித்திர சன்னுத ஸ்ரீ தியாகராஜனுதன்னு எடுக்கிறார். பொதுவா ஒரு உபன்யாசம் சொல்லிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு செகண்ட் நிறுத்தினா வாமனனை நினைக்கணும் திரிவிக்ரமனை நினைக்கணும்னு சாஸ்திரம். பிரத்யக்ஷே குரவஸ்துத்யாத்துங்கிறது வாக்கியம். ஒரு ஆச்சாரியனுடைய சமீட்சத்தில் அவரை புகழ்ந்து பாட வேண்டும். உபோத்காத்தத்திலேயே சொன்ன மாதிரி பஞ்சரத்னத்தின் துவக்கத்தில் குருலேக எட்டுவண்டின்னு எடுக்கிறார். நமக்கு கருணையே வடிவெடுத்த ஸ்ரீமத் ஆச்சாரியன் இங்க எழுதியிருக்கார். உபய ஆச்சாரியர்களுக்கும் ஒரு நமஸ்காரம் சொல்லி பஞ்சரத்னத்துல சேஷபாகம் இஞ்சிருக்கு கொஞ்சம். அதை முடிச்ச உடனே மகாவித்வான்கள் விதுஷிகள்லாம் ஆச்சாரியனுடைய சமீட்சத்துல பாடுவா. இப்போ இங்க எடுக்கிறார் தியாகராஜர் புராண புருஷ. அதாவது புராண புருஷன்னு சொன்னா என்னன்னு கேட்டார். ஸ்ரீரங்கத்தை ராஜகோபுரத்தை எழுப்பின முக்கூர் ஸ்ரீமத் அழிசிங்கர் அவருக்கு நியமனமாச்சு கோபுரம் கட்டணம்னு. அப்போ ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார். வந்த உடனே ஆஸ்திகால்லாம் கேட்டா ஸ்ரீமத் அழிசிங்கர் இங்கே எதுக்கு எழுதியிருக்குன்னு. அதுக்கு ஸ்ரீமத் அழிசிங்கர் சாதிச்சார் அந்த கழம் இந்த கழத்தை கூட்டிருக்குன்னார். ஏன்னா ரங்கநாதருக்கு கழம்னு பேர். ஏன்னா புராண புருஷன் அர்த்தமாம். அதனால்தான் தியாகராஜர் புராண புருஷன் பராத்மஜாஸ்ருத பரதிதின கர விராதராவண விராவணானக பராசரமனோ ஹராவிகிருத தியாகராஜ சன்னுத. எவன் ஒருவன் புராண புருஷனாக இருக்கின்றானோ, எவன் ஒருவன் ஸ்துத்யனாக இருக்கின்றானோ வேதத்தால், எவன் கரன் விராதனை தன்னுடைய விபவாவதாரமான ஸ்ரீராமாவதாரத்தில் கொன்று தீர்த்தானோ. தேசிகன் ரகுவீர கத்தியம்ங்கிற ஒரு பிரபந்தத்துல ராமருடைய அதிசயங்களை ஒன்னொன்னா எடுத்துன்னு வரார் கத்திய ரூபேண. பொதுவா பாடல்னாலே அது பத்தியமா தான் இருக்கும். அப்பதான் அது தாளத்துக்கும் ராகத்துக்கும் அடங்கும். கத்தியம் பாடுறது சுலபம் இல்லை. ஏன்னா அது ஒரு சூர்ணிக்கை ஒரு மாதிரி போகும். தேசிகன் 2 சூர்ணிக்கையில தாட்டகாவதம், அகல்யாசாப விமோச்சனம்
இதெல்லாம் எடுக்கிறார். ஜடகிரண சகலதர ஜட்டில நட்டபதி மகுட்ட தட்ட நட்டன பட்டு விபுத சரிததி அதி பகுள மதுகளன லலித பத நளின ரஜ உபமிருதித நிஜ விருஜின ஜஹதுபள தனுருச்சிர பரம முனிவர யுவத்தினுத்தான் எடுக்கிறார் ஒரு சூர்ணிகை. அடுத்தது கிரதுஹர சிகரி கந்துக விஹிருத்யுன்முக ஜிகதிருந்துத ஜிதஹரி தந்தி தந்த தந்துரோந்த தசவதன தமன குஷல தசசத புஜமுக நிருபதி குல ருதிர ஜர பரித பிருதுதர தட்டாக தர்ப்பித பித்ருக பிருகுபதி சுகதி விஹதிகர நத பருடிஷு பரிக சொல்லிட்டு மேல சொல்றார். இந்த கரதூஷணாதிகளை வதம் செய்த ராமான்னு ஆரண்யா காண்டத்துல பிரஸ்தாபிக்கிறார். அததான் கர விராத ராவண விராவணானக பராசர மனோஹரா விக்ருத தியாகராஜ சன்னுதன்னு எடுக்கிறார். அடுத்த கீர்த்தனை ரொம்ப அழகான ஒரு கீர்த்தனை. இதுலயே ஒரு இடத்துல சொல்றார் தியாகராஜர், அகணித குண கணக்கிற்கு அடங்காத குணாதிசயங்களோடு கூடிய ராமா, அகணித குண கண கனகச்சேல. ஏன்னா சாந்தோக்கியம் சாமவேதத்துக்கு அடங்கியிருக்கு. ஆப்ரணகாத்து சர்வையேவ சுவர்ணஹா ஹிரண்ய ஸ்மஸ்ருஹு ஹிரண்யகேஷகான்னு பரபிரம்மத்தை சொல்லும்போது தலையிலேந்து கால் வரைக்கும் ஸ்வர்ண நிறமாக இருக்கின்றானாம். கனகச்சேல, எவனுடைய வஸ்திரமானது ஸ்வர்ணத்தால் செய்யப்பட்டிருக்கோ அப்படின்னா ஸ்வர்ணரூபியாக இருக்கக்கூடிய சுவர்ணாங்கியாக இருக்கக்கூடிய பகவான் கனகச்சேல. சால விதளன, எவன் ஒருவன் தன்னுடைய பராக்கிரமத்தை பாகவதோத்தமனான சுக்ரீவனுக்கு நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக 7 மராமரங்களை சாய்த்தானோ, சால விதாளன. அருணாப சமான சரண, எவனுடைய பாதங்கள் உதிக்கின்ற செங்கதிரில் இருக்கக்கூடிய செம்மை நிறத்தோடு கூடிய அருணாபமாக இருக்கின்றதோ, சரண அபார மகிம, எவனுடைய மகிமை அபாரமாக வாக்குக்கும் மனதுக்கும் வாசாம கோச்சரத்துவத்தோடு கூடியிருக்கோ. அத்புதசு கவிஜன ஹிருத் சதன, எப்பேற்பட்டவன் நம் அடியவர்களின் மனசில் கவித்துவத்தை கொடுப்பதற்காக தங்கியுள்ளானோ. கலச நீர நிதிஜா ரமண, எவன் ஒருவன் ஸ்ரீ மகாலட்சுமி கடலிலிருந்து தோன்றிய ஸ்ரீ மகாலட்சுமிக்கு மணாளனோ. நித்தேவேஷா ஜெகன்மாதா விஷ்ணு ஸ்ரீ ரணபாயினிங்கிறது விஷ்ணு புராண வாக்கியம், அதற்கு தக்கவாறு இருக்கின்றானோ. நிருசிம்ஹவர தியாகராஜனுத அகணித குண கனகச்சேல சால விதள நாருணாப சமான சரண பரமஹிமா அத்புதசு இப்படின்னு பாடுறது வழக்கம். கொஞ்சம் இது அர்த்தத்துக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சோன்னா, அகணித குண கனகச்சேல சால விதளன அருணாப சமான சரண அபார மகிமா அத்புத சுக விஜன ஹிருத் சதன சுரமுனி கண விஹித கலச நீர நிதிஜாரமண பாபகஜ நிருசிம்ஹவர தியாகராஜாதினுத அப்படின்னு எடுக்கிறார் தியாகராஜர். 2வது கீர்த்தனையில, பகவானே உன்னுடைய ஸ்துதி பெருமைகளை செய்ய வேண்டிய நான் சிறு பிராயத்தில் எப்படி நீ இல்லை இருந்தால் இப்படி இருக்குமோன்னு வேண்டாத கேள்வியெல்லாம் கேட்டேனே. சிறுத பிரயமுல நாடே பஜனாமிருத ரசவிஹீன குதற்குடைன தூடு கூகல. குதற்குடைன, குதர்க்கம் பண்ணியிருக்கேனே கொஞ்சம் வருத்தப்படுறார். அவர் பண்ணியிருப்பாராங்கிறதுல யார் யாரையோ மனசுல வச்சுன்னு அவர் சொல்றார். அடுத்தது இப்போ அடுத்த 3வது கீர்த்தனையில 2 விபவாவதாரங்களை பத்தி ரொம்ப பிரஸ்தாபிக்கிறார் தியாகராஜர். ஒன்னு ஸ்ரீரங்கம், இன்னொன்னு இருக்கக்கூடிய ஆச்சரியமான க்ஷேத்திரம் திருப்பதி. அதனால ரங்கேஷுடு சத்கங்க ஜன குடு சங்கீத சாம்பிரதாய குடு. ரங்கேஷுடு, எவன் ஒருவன் உபய காவேரி மத்தியஸ்தனாக சப்த பிராகார மத்தியே என்று இருக்கின்றானோ, எந்த பகவானுடைய நேத்திரங்கள் அஷ்டாங்க யோகத்தில் சொல்லப்பட்ட ரகசியங்களை எல்லாம் சொல்றதோ, அந்தர்ஜோதிர் கிமபி யமினாம் அஞ்சனம் யோக திருஷ்டேஹே சிந்தாரத்னம் சுலபமிஹனா சித்தி மோக்ஷானுரூபம் தீனாநாத வியசன சமனம் தெய்வ தெய்வதானாம் திவ்யம் சக்ஷுஹு ஸ்ருதி பரிஷதாம் திருஷ்யத்தே ரங்கமத்தியே என்று இருக்கின்றானோ. ஆழ்வார் சாதிச்சார், கங்குலும் பகலும் கண்துயில் அறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும் தாமரை கண்ணென்னே தளரும் எங்கனே தரிக்கேன் உன்னவிட்டென்னும் இருநிலம் கைதொழாவிருக்கும் செங்கையல் பாய்நீர் திருவரங்கத்தாய் இவள் திறத்து என் செய்திட்டாயேன் ஆழ்வாருடைய அந்த தாய்ப்பாசுரமாக கொண்டார். அப்பேற்பட்ட பகவானிடத்தில் நான் ஆழ்ங்கால் பட்டிருக்க வேண்டாமான்னு தியாகராஜர் 3வது கீர்த்தனை சாதிஞ்சனேங்கிற அந்த ஆரபி என்கின்ற ராகத்தில் அமைந்த அந்த கனபஞ்சகராக கீர்த்தனையில் சொல்றார். ரங்கேஷுடு சத்கங்கா ஜனகுடு, எவனுடைய திருவடியிலிருந்து கங்கை தோன்றியதோ
மேல சங்கீத சாம்பிரதாய குடு, அவன் திருவடியிலிருந்து கங்கை மட்டும் தோன்றவில்லை, அவனுடைய திருவடியிலிருந்து சங்கீதமும் தோன்றியதுன்னு அந்த சம்பிரதாயத்தை சேர்த்து சொல்றார் பகவத்பாதாள். மோகமுத்கரம் என்கின்ற அந்த பஜகோவிந்தத்தில் கேயம் கீதா நாமசஹசிரம்னு எடுத்தார். சதுர்ககார சம்யுக்தே புனர்ஜன்மன வித்யதே, 2 ககாரத்தை கொண்டு வந்தார். ஒன்னு கீதை, இன்னொன்னு கங்கா. கீதைனா என்னன்னு கேட்டார். ஸ்ரீ அரபிந்தோ சொல்வார், இட் இஸ் த சாங் ஆஃப் த லார்ட் அப்படின்னு. அவர் பொதுவாக நாங்கள்லாம் இப்போ பகவத்கீதை கற்றுக்குறோன்னா அதுக்குன்னு ஒரு பத்ததி உண்டு. இது ஸ்ரீமத் பகவத்கீதா சு உபனிஷத் சு பிரம்ம வித்யாயாம், இதே மனப்பாடம் பண்ணிவிட்டு அது அந்த காம்படிஷன் ஆனோடனே அது இன்ஜினியரிங் செமஸ்டர் மாதிரி வளர்ந்து போகிறது ஒரு வழக்கம். ஆனால் பெருமாள் அந்த பகவத்கீதை சொல்லும்போது ஆச்சரியமாக பாடினாராம். அந்த பாடும் சம்பிரதாயமும் அவர் திருவடியிலிருந்து தோன்றியதுங்கிறார். இது 4வது. 4வதுல கனகன ருச்சிரால ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்றார் தியாகராஜர். பொதுவாக எக்கனாமிக்ஸில் த லா ஆஃப் டிமினிஷிங் யூட்டிலிட்டி அண்ட் மார்ஜினாலிட்டிம்பா. ரொம்ப பசி எடுத்தவனுக்கு ஒரு தோசை வாத்து கொடுத்தா அந்த முதல் தோசை அவ்வளோ ருச்சிகரமாக இருக்கும். அவனுக்கே 2வது தோசை வாத்து கொடுத்தா முதல் தோசை அளவுக்கு நல்லா இருக்காது. ஆனால் பகவானை மறுபடியும் மறுபடியும் சேவிச்சாலும் the law of diminishing utility and marginality doesn't apply. எவ்வளவு தடவை சேவிச்சாலும் அவன் நல்லா இருக்கார். கன ருச்சிரான்னார். நம்ம ஆச்சாரியவரியர் பன்மொழியில పాండిత్యం వైదుష్య పూర్తి పడైత మహనీయర్. తెలుగు భాషలో కన శబ్దం అంటే நீ கண்ணால் பார்க்கறதுன்னு அர்த்தம். இங்கே த்விகாரம் 2 தடவை பிரயோகம் பண்ணுறார். கன ருச்சிரா, நீ பார்க்க இன்னும் நல்லா இருக்கு. என்ன எத்தனை ஸ்வீட் கொடுத்தாலும் 2வது தடவை கொடுத்தா போகிறோன்னு ஆயிடுறது. அதுவும் சுகர் பெருமாள் நமக்கு பூர்வ ஜென்ம கர்மாவாக கொடுத்துட்டார்னா அது 3வதுல வைகுண்ட பிராப்தியே கிடச்சிடுறது. ஆனால் இந்த கன ருச்சிரால இந்த பெருமாளை எவ்வளவு தடவை சுவைத்து பார்த்தாலும் கண்களுக்கு ரம்யமாக இருக்கின்றான். கன ருச்சிரான்னு எடுத்தார். இதில் தியாகராஜர் ஒரு சின்ன விஷயம் சொல்றார். இது கம்பருடைய ராமாயணத்தை அவர் படித்திருக்க வேண்டும். ஏன்னா ஒரு இடத்துல சொல்றார், வால்மீகி ராமாயணத்தில் ராமரும் சீதையும் முன்னாடி சந்திச்சுட்டதா வால்மீகி சொல்லலை. ஒரே ஒரு இடத்துல ராமரை போய் கேட்குறா, உன்னுடைய கல்யாணம் எப்படி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. அதுக்கு சொல்கிறார், தாராஹா பித்திருக்கிருத்தா ஐதி, எனக்கு எங்கள் அப்பா பார்த்து வச்ச பொண்ணுன்னார். அதனால் பார்த்துண்டதா ஸ்ரீமத் ராமாயணத்தில் இல்லை. ஆனால் கம்பர் எடுக்கிறார். என்னலும் நலத்தினாள் இணையள் நின்றொழி கண்ணுடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அன்னரும் நோக்கினான் அவரும் நோக்கினாள்னார். உடனே வியாக்கியாதா கேட்டார், எதுக்கு 2 பேர் நோக்கினதாக சொல்ல வேண்டும்னு. அஸ்மத் ஆச்சாரியன் கருணாகராச்சார் சுவாமி இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுப்பார். ஆபஸ்தம்பர் சூத்திரங்கள் ரச்சனை பண்ணும்போது ஒரு சூத்திரத்தில் சாதிக்கிறார், ஒருவேளை எல்லா பொருத்தமும் ஏற்பட்டு ஒருவேளை பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஜாதக பொருத்தம் ஏற்படாமல் போய்விட்டால் என் செய்வதுன்னு ஒரு கவலை வேண்டாம். கண் பொருத்தம் இருந்து விட்டால் அதுவும் தேவையில்லையோன்னு தோணக்கூடிய அளவுக்கு கண் பொருத்தம் இருக்கணுமா. அதனால சீதாராமர்களுக்கு ஜாதகம் பார்த்தாளான்னு கேட்டால் அண்ணரும் நோக்கினான் அவரும் நோக்கினாள். அப்புறம் எதுக்கு உட்காந்து ஜாதகம் பார்க்கணுங்கிற பிரஸ்தாபிக்கிறார். அதனால அப்பேற்பட்ட கண்ணழகு. இப்போ தியாகராஜர் அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணிவிட்டார். சபா மண்டபத்தில் ராமர் வில்ல தூக்கின பொழுது அதில் ஒரு சின்ன விரிசல் இருக்குன்னு அவர் சொல்லலை. அது ராமர் ஏதோ நாணயத்தனம்னு போய் உடஞ்சு கொடுத்து ராமருக்கு ஒரே வருத்தம், புறத்தியாத்துக்கு அவள் சாமானெல்லாம் உடச்சுட்டோமேன்னுட்டு. ஜனகர் கவலைப்பட்டுக்காதே, நான் அதை சரிப்படுத்திக்கிறேன், என் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டுருன்னுட்டார். அது ராமருக்கு பெரிய ஷாக்கு. உடச்சதுக்கலாமா கல்யாணம் பண்ணிப்பா, எங்கள் அப்பாவை கேட்டுவிட்றேன்னார். அப்பா அதுக்கு என்ன, ஒரு கல்யாணத்துக்கு பதிலாக 4 பண்ணிவிடலான்னு சொல்லிட்டு ராமஸ்துவம் லக்ஷ்மணேன ஸ்வயமத பரதேனாபி சத்ருக்னாம்னான்னு 34வது தசகம் முதல் ஸ்லோகத்தில் பட்டத்திரீள் பிறந்த குழந்தைகளுக்கு சொல்றார். 4 குழந்தைகளுக்கும் ஒரே மண்டபத்தில் கல்யாணம் நடந்தது. இதை கோவிந்தராஜர் விசாரிக்கிறார், 4 பேருக்கும் ஒரே மண்டபத்தில் கல்யாணம் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அதில் நிறைய சாஸ்திர வாக்கியங்கள்லாம் கொண்டு வந்து அப்பா ஒன்றா இருந்தாலும் அம்மா வேற, நட்சத்திரம் வேறன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் விசாரிக்கிறார். கல்யாணம் நடந்தேறியது. இப்போ கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கட்டத்தில் 4வது கீர்த்தனையில் எடுக்கிறார் தியாகராஜர். சீதைக்கு ராமரை பார்க்கணும்னு ஆசையாம். அவளுக்கு ஒரே வெக்கமா, பக்கத்தில் இருக்கக்கூடிய சைரந்திரிகா ஸ்திரீகள்லாம் நின்றுட்டே இருக்காளாம். சுத்தி மீடியா இருக்கு, இவ எப்போ பாப்பான்னு பார்க்கறது. அவளுக்கு ஏதாவது ஒரு வியாஜம் வேணுமா இருக்கு ராமரை பார்க்கறதுக்கு. கையில் நிறைய வளையல் போட்டிருக்கா, 2 ஆன்டிக் ஃபினிஷ், 2 ரோடியம், 2 மேட், அந்த மாதிரி 2 போட்டிருக்கா. அது கலகலான்னு குலுங்க விட்டாளாம். அது 2 நழுவி கீழே விழுந்துடுத்தான். ஐயோ சீதையே வளையல் விழுந்துடுத்தேன்னு சைரந்திரிகா ஸ்திரீகள் எடுக்கிற அந்த ஷாக்கில் ஓரக்கண்ணால ராமரை பார்த்துட்டாளாம். கல கல மனு முக பலுகலிகின సీత కులుకుచును ఓర కన్నులను జూచే నిన్ను కన కన ருச்சிர அப்படின்னு அந்த இடத்துல பிரஸ்தாபிக்கிறார். கடைசியா தியாகராஜர்
மனசளவுல நினைச்சாராம் ராமரை முதல் கீர்த்தனையில் அவதார புருஷன்னு கொண்டாடினோம், 2வது கீர்த்தனையில நைச்சானுசந்தானத்தால் நமக்கு போய் அனுகிரகம் பண்ணியிருக்காரேன்னு கொண்டாடினோம், சாதிஞ்சனே மனசால விபவாவதாரம் அர்ச்சாவதாரத்தோடு சேர்ந்து கொண்டாடினோம். அந்த பகவானுடைய ஸ்வரூபம் ரூபம் எப்படி இருக்குன்னு பட்டத்திரிகள் முதல் 2 தசகத்துல எடுக்கிறார். சூரிய ஸ்பர்தி கிரீட்டம் உத்வ திலகம் புரோத்பாசி பாலாந்தரம்னு அவ்விதத்தில் 4வது கீர்த்தனையில் கொண்டாடினோம். ஆனா பகவானை காட்டிலும் உயர்ந்தவர் பாகவதர் என்றோ என்று 5வது கீர்த்தனையில் எந்தரோ மகானுபாவுலுன்னு அடுக்கினார். அப்ப தியாகராஜரை போய் ஒருத்தர் கேட்டார், யாரெல்லாம் பாகவதாள்னு சொல்லுங்கன்னார். ஆரம்பிச்சார், பரம பாகவத மௌனி வர சசி விபாகர சனக சனந்தன தீஷ சுரகிம் புருஷ கனக கஷிபு சுத நாரத தும்புரு பவன சூனு பால சந்திரதர சுக சரோஜ பவ பூசுர வருலு. ரொம்ப தியாகராஜருடைய வார்த்தை பிரயோகம் ஜாகிரதையா பண்ணணும். இப்போ சீதா கல்யாணம் ரொம்ப பிரஸ்தாபம். ஏறத்தாழ தியாகராஜர் மட்டும் காப்பிரைட் வாங்கியிருந்தார் இந்த பாட்டுக்குன்னு வச்சுக்கோங்க, ஈலான் மஸ்க்கு பக்கத்தில் உட்காந்துட்டு இருப்பார். அவ்வளவு எல்லாரும் இந்த தியாகராஜ சீதா கல்யாணம் அந்த இடத்துல ஓடுறது. அதில் ஒரு கடைசி சரணம் வரும், பரமேஷ நுதகீத பவஜலதி போத தரணி சுத சஞ்சாத்தன்னு சொல்லணும். அது தரணி சுத இல்லை, தரணினா சூரியன் அர்த்தம். சூரியனுடைய குலத்தில் வந்தவர் தியாகராஜருடைய சப்த பிரயோகம். தீட்சிதர் ஒரு மாதிரி அமரகோஷத்தை கையாள்வர், தியாகராஜர் ஒரு விதத்துல கையாள்வர். அதனால இந்த இடத்துல அது பிரிக்கிறதே கனகஷிபு சுத நாரத. ஏன் ஹிரண்ய கஷிப்புன்னு சொல்லக்கூடாதுன்னா தாளத்துக்கு அடங்காது அந்த இடத்துல. அதனால கனகஷிபு சுத, அந்த சுதாவை தனியாக எடுத்துட்டேன்னா பாகவதாளில் கனகஷிபு வந்துருவார். கனகஷிபு சுத வரணும், பிரகலாதன் வரணும்னா அது சேர்த்து சொல்லணும். நாரத தும்புரு பவன சூனு பால சந்திரதர சுக சரோஜ பவ பூசுர வருலு பரம பாவனுலு கனுலு சாஸ்வதுலு கமல பவ சுகமு சதானுபவ முக எந்தரோ. அப்படி அந்த எந்தரோ பாடும்போதே எத்தனை பேர் வந்துட்டா பாருங்க. அதுதான் அந்த எந்தரோக்கு உண்டான ஒரு பெருமை. இப்பேற்பட்ட 5 ராகங்கள் கொண்டது இந்த கனபஞ்சகராக பஞ்சரத்னம். இதில் ஒரு சின்ன விஷயம் சொல்லி பூர்த்தி பண்ணி விடுறேன். அடியேனுடைய ஊர்லேருந்து தான் ஒரு பெண்மணி வந்து இந்த பஞ்சரத்னத்துக்கு ஒரு ஆராதன ரூபத்தில் பெருமை சேர்த்தா. பெங்களூர் நாகரத்னம்மான்னு பேர். அந்த அம்மங்கார் வந்து நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி தியாகராஜருக்கு ஒரு ரீதியில் சமர்ப்பிக்க வேண்டும்னு சொன்னது பெரிய ஐதிஹ்யம். அதனால் பெங்களூர்காரர்களுக்கு ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் இருக்குது, நாங்கள்லாம் நல்லவா அப்படிங்கிறது ஏதாவது சொல்ல வேண்டாமா? அது நடுவில் வரும்போது ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வச்சுக்க வேண்டியதுதான். இதில் ஒரு சின்ன ஐதிஹ்யம் என்ன சொல்வான்னா, எல்லாருக்கும் வெவ்வேறு ஆச்சாரியன்கிட்ட கற்றுன்ருக்கா. எல்லாரும் முதல்ல ஆராதனத்துக்கு பாடும்போது ஒன்றா சேரணும். இத்தனை குரல் ஒரே மாதிரி சேரணமேங்கிறது ஒரு சின்ன ப்ராக்டிஸ் செஷன். இப்போல்லாம் நாங்கள் வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் அனுப்பிச்சுட்றோம் பாருங்க. அதுவே 1 டிக்காருது 2 டிக்காருது. அவர் படிச்சு விட்டார்னா நீலத்தோயத மத்தியஸ்தா வித்யுல்லேகேவ பாஸ்வரான் ப்ளூ கலராக மாறி விடுறது. எப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பா? அப்போ தான் ஒரு விஷயம் எடுக்கிறார். வராளி ராகம்ங்கிறது சங்கீத பரம்பரையில் பொதுவாக ஒரு நம்பிக்கை என்னென்னா, ஒரு ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு கற்றுக் கொடுத்தா சிஷ்யாளுக்கும் ஆச்சாரியனுக்கும் ஒரு சின்ன சண்டை வந்துரும்னுட்டு. ஆச்சாரியால் பார்த்து கற்றுக் கொடுக்க மாட்டா, சிஷ்யன் கற்றுக் கொடுத்தா நன்னா இருக்குமே நினைப்பார். அந்த ஒரு இடத்துல எப்படி கனகன ருச்சிரா கத்துண்டான்னா, இதுக்கு ஐதிஹ்யம் என்ன சொல்றான்னா, மகாவித்வான் மகாராஜபுரம் விஸ்வநாத ஐயர்வாள் அவருக்கு இது பாட்டமாக இருந்தது. அவர் கற்றுக் கொடுக்குறேன்னார். அவர் அந்த பில்டிங்கோட மேல் மாடியில் இருக்கும்போது கீழே இருக்கக்கூடியவா அதை காதால வாங்கிட்டு நேர்முகமாக தான் கத்துனா சண்டை வந்துருமே. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்து கத்துண்டு இந்த கீர்த்தனை வந்து தான். அப்படி ஒரு பரம்பராகதமாக வந்த இந்த பஞ்சரத்னத்தை நம் ஆச்சாரியவரியரின் சமீட்சத்தில் மகாவித்வான்கள் விதுஷிகள் பாடுறான்னு சொன்னால், அதுக்கு வாத்தியத்தில் இருக்கக்கூடிய மகாவித்வான்கள் பாடுறான்னு சொன்னால், இது அநேக கோடி சாகசிரம், அநேக கோடி அந்த புண்ணிய பலன். இது பார்த்தசாரதி சுவாமி சபாவினுடைய 125வது வருஷத்துக்கு அங்கமாக நடக்கிறது. நீங்கள்லாம் கட்டாயமாக நீங்களும் கொஞ்சம் பாடம் ஆயிருந்து தான் உங்களுக்கும் நீங்களும் சேர்ந்து பாடிடுங்க. ஏன்னா இவாள் கனீர்னு பாடுவா. அதனால் நீங்கள் பாடுறது ரொம்ப கவலையப்பட வேண்டாம், ஜம்முன்னு பாடிவிடலாம். அதனால் இவ அத்தனை வித்வான்கள் முன்னாடி தலைமையில் நடக்கிறது கட்டாயமாக நடக்கணும்னு பிரார்த்தித்து ஆச்சாரியனுடைய திருவடிவாரத்துக்கு பல்லாண்டு சொல்லி அமைகிறேன். நமஸ்காரங்கள்.